அருளன்பு பண்பில் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அகில உலக மக்களின் வழிகாட்டியாய், இஸ்லாம் கூறும் நல்லுலகின் மிகச்சிறந்த ஆட்சியாளராய், முஸ்லிம்களின் நெஞ்சத்தில் என்றும் ஹயாத்து நபியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபிகள் கோமான் ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும், அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் ஈடு இணை இல்லாத அன்பும் அவனுடைய கருணையும் உண்டாவதாக. ஒரு மிக பெரும் வெற்றியை ஈட்டி தரக்கூடிய நன்னாளில் இன்ஷா அல்லாஹ் நாம் அடியெடுக்க இருக்கிறோம். ரமலானுக்கு அடுத்து சட்டென்று சொல்லிவிடக்கூடிய துல்ஹஜ் மாதத்தினுடைய புனிதமான அந்த பிறை, முதல் பிறை இன்ஷா அல்லாஹ் இன்று பிறந்தாலும் பிறக்க இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் நாளை. ரமலானுடைய கடைசி 10 ரமலான் ஒரு மாதத்தில் கடைசி 10 எந்த அளவுக்கு சிறப்பிற்குரியவையோ அதற்கு அடுத்தாப்புல சிறப்பிற்குரியவைகள் இந்த 10 நாட்கள் சகோதரர்களே. துல்ஹஜ் 1 ஹஜ் பெருநாள் முடிகின்ற வரைக்கும் உள்ள இந்த 10 நாட்களும் சமூகத்திற்கு தரப்பட்ட சொத்து என்று சொன்னால் அது மிகையானதல்ல. ஏனென்றால் சரமாரியாக இறங்கக்கூடிய இறைவனின் அருள், ரமலானுடைய காலகட்டத்தில் எப்படி மன்னிப்பை வேண்டி இறைவனை நெருங்கினோமோ, தனக்கும் ஆசைகள் அபிலாஷைகள் இருக்கின்றது, அதை நீ நிறைவேற்றி தர வேண்டும் என்று இறைவனை நெருங்கினோமோ, நோன்பு என்ற மகத்தான தியாகத்தை முன்வைத்து இதோ உன் அடியான் உனக்காக பசித்திருந்து தாகித்திருந்து வந்திருக்கிறேன், எனக்கு நான் நாடியதை நீ தர வேண்டும், உயர்ந்த சொர்க்கத்தை தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் எப்படி இந்த 3வது 10 மிகப்பெரிய அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் ஊஞ்சலாடினோமோ, அதே போல நரக விடுதலைக்காக அல்லாஹ்விடத்தில் எப்படி திரும்ப 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 கேட்டோமோ, அப்படிப்பட்ட ஒரு மகோன்னதமான சிறப்பு மிகுந்த ரமலானுக்கு அடுத்துள்ள புனிதமான துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்கள் நமக்கு பெரும் பெரும் வரமாக இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே. அதை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அதை நல்ல முறையில் பயன்படுத்தி இந்த 10 நாட்களை இடைவிடாமல் வணங்கக்கூடிய ஒரு கேந்திரமாக, இடைவிடாமல் வணங்குவதற்கு ஒரு வாய்ப்பாக அல்லாஹு தஆலா இந்த துல்ஹஜ் 10 நாட்களையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லும் போது வயதுக்ருஸ்மல்லாஹி ஐயாமம் மாலூமாத் என்று சொல்வான். ஐயாமன் மாலூமாத், அறியப்பட்ட அந்த நாட்களில் அல்லாஹ்வை அவர்கள் திக்ரு செய்வதற்காக திக்ரு செய்வார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வார். இந்த அறியப்பட்ட நாட்கள் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே அதனுடைய மகத்துவமும் கண்ணியமும் அறியப்பட்டது அப்படின்னு வச்சுக்கலாம். இது எந்த நாட்கள் அப்படின்றதுல மக்கள் பல அறிஞர்கள் கருத்து சொன்னாலும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து தான் மேலோங்கி நிற்கிறது. அவர்கள் சொல்கிறார்கள், அறியப்பட்ட நாள் என்று, ஐயாம மாலூமாத் என்று அல்லாஹ்வினால் சொல்லப்படக்கூடிய இந்த அறியப்பட்ட நாட்கள் என்பது துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்கள் தான், முதல் 10 நாட்கள் தான் என்று சொல்வார்கள் சகோதரர்களே. ரயீசுல் முஃபஸ்ஸிர், தஃப்சீர் கலைகளின் வல்லுனர், தஃப்சீர் ஒட்டுமொத்த தஃப்சீர்களுடைய அரசர், ஒட்டுமொத்த தஃப்சீர் கலைகளின் மிகச்சிறந்த விற்பனர் ஹஜரத் இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லும் போது அவர்களுடைய கருத்துக்கு வேறு யாரும் பெரிதாக எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை, மாற்று கருத்து தெரிவிக்கவில்லை. அதனால் ஐயாமம் மாலூமாத், அறியப்பட்ட அந்த நாட்கள் என்பது துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்கள் தான் என்று அல்லாஹ்வினால் சுபசோபனம் சொல்லப்பட்ட நாளாக இந்த 10 நாட்களை குறிப்பிடுகின்றன. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஏற்கனவே பலமுறை உங்களுக்கு சொன்னதுண்டு. ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய ஆயுள் கொடுக்கப்பட்ட மக்கள், நிறைய வசதி வாய்ப்பு கொடுக்கப்பட்ட மக்கள், பலம், மிகச்சிறந்த வல்லமை கொடுக்கப்பட்ட மக்கள், இபாதத்துக்களுடைய தேட்டம் கொடுக்கப்பட்ட மக்கள், இபாதத்துக்களில் அளவேடே செய்ய முடியாத அளவுக்கு ஒரு சில பேர்லாம் இபாதத் செய்யறத ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ஒரு நபர் மலையடிவாரத்திலே தான் இருந்தாரு, அங்கு கிடைக்கக்கூடிய கனிவர்க்கங்களையும் அங்கு கிடைக்கக்கூடிய நதி நீர்களையும், அதாவது அருவியின் நீர்களையும் குடித்து கொண்டு அங்கே பல வருடங்கள் இபாதத் செய்து கொண்டிருந்தார். இது நமக்கு சாத்தியமா என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு சாத்தியம் ஆகாது.
அருவியும் இல்லை, மலை இருக்கிறது, அருவியும் இருக்கிறது. ஆனால் சென்று அங்கே தனிமையில் வணங்கி வழிபடக்கூடிய அந்த மன தைரியமும் மனப்பக்குவமும் நம்மில் இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக 100ல் ஒரு 5 கூட தேராது. அந்த மாதிரி தனிமையில யாரும் இல்லாத அந்த மலையடி வாரங்களில் இவாதத் செய்யக்கூடிய அந்த காலத்து மக்கள் வணங்கிய வழிபாடுகளைப் போல, வணக்க வழிபாடுகளைப் போல நாமும் செய்யக்கூடிய மனோதிடம் நமக்கு இருக்கிறதா? நிச்சயமாக இல்லை சகோதரர்களே. எல்லா வசதி வாய்ப்பையும் கொடுத்து, எல்லா மனிதன் சந்திக்கின்ற அனைத்து சொகுசுகளையும் கொடுத்து, வா வந்து தொழுதுட்டு அல்லாஹ்வை இபாதத் செய்துட்டு போன்னு சொல்லி நம்ம திரும்ப 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 கூப்பிட்டாலும் கூட 100ல் ஒரு 10 தேர்றது பெரிய விஷயமாக இருக்கிறது. அப்படி இருக்கையில காடுகளில் சென்று வணக்க வழிபாடுகள் செய்வது அப்படின்றதெல்லாம் குதிரை கொம்பு தான். அப்ப அதுக்கு ஈக்குவலாக இந்த உம்மத்தை தயார்படுத்தணும், அதுக்கு ஈக்குவலா அந்த உம்மத்தை கொண்டு வரணும், அதுக்கு ஈக்குவலா அந்த உம்மத்தை அந்த நன்மைகளை அடைய வைக்கணும். என்ன செய்வது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனால் ஏற்படுத்தப்பட்ட நன்னாட்கள் தான் 10. நல்ல பாத்தீங்கன்னு சொன்னா மிக முக்கியமாக அமல்களுடைய விஷயத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 10 நாட்கள்ன்றத ஒரு சில மாதங்கள்ல ஒரு குறிப்பாகவே வைத்திருப்பான் சகோதரர்களே. முஹர்ரம் 10 நாட்கள், அதுக்கு அடுத்து வரக்கூடிய முஹர்ரம் இருக்கிறது அல்லவா, அதுவும் 10 நாட்கள். ரமலானின் கடைசியில் சிறப்பிற்குரியது 10 நாட்கள். ஏத்திகாஃபினுடைய அளவு 10 நாட்கள். அதே போல துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள். இந்த 10 நாட்களும் மிகச்சிறந்தது. மனிதனுடைய வாழ்க்கையில் பெரும் பெரும் தராதரத்தையும் அந்தஸ்தையும் உயர்த்தி காட்டக்கூடியது சகோதரர்களே, உயர்த்தி காட்டக்கூடியது. இந்த 10 நாட்கள் நான் சொன்னது போல சொத்துக்களை போல பாவிக்க வேண்டும். அல்லாஹ் எனக்கு கொடுத்த நியாமத் என்று பாவிக்க வேண்டும். எப்போது முதல் பிறை பிறந்ததோ அதிலிருந்து உங்களுடைய அமல்களின் கவுண்டவுன் ஆரம்பமாகி விட வேண்டும். பாவத்தின் வாசல் அடைக்கப்பட்டு விட வேண்டும். நாவால், செயல்பாடால், வேறு விதமான சூழ்நிலைகளால் பாவங்கள் இந்த 10 நாட்களும் வெளிப்படுவதை காட்டிலும் நன்மைகளை நாளாத்திக்கிலும் கொண்டு வருவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. மறந்தும் கூட பாவ காரியங்களில் ஈடுபடுவதையோ பாவ காரியங்களில் பேசுவதையோ இந்த 10 நாட்கள் அல்ல, எல்லா நாட்களிலும் அல்லாஹ் நமக்கு, நம்முடைய நாவுக்கும் நம்முடைய செயலுக்கும் அல்லாஹ் தடை செய்வானாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனுடைய சிறப்பை அதுக்கு முன்னாடி இன்னொரு ஆயத்தை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வல் ஃபஜ்ர் வ லயாலின் அஷ்ர் என்று சொல்வார் அல்லாஹ் தஆலா. வல் ஃபஜ்ர் அதிகாலையின் மீது சத்தியமாக, வ லயாலின் அஷ்ர் 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று சொல்வான். அந்த 10 இரவுகள் என்ன அப்படின்னு சொல்லி முஃபஸ்ஸிரீன்களுக்கு மத்தியில பெரிய அளவுக்கு கருத்து வேறுபாடோ அதுவோ இதுவோ கிடையாது. பெரும் திறமையான இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, இந்த ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர் 10 இரவுகள் என்று அல்லாஹ்வால் சொல்லப்பட்டது நிச்சயமாக அது கண்டிப்பாக துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்கள் தான் என்று சொல்லுவாங்க இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த 10 நாட்கள் அவ்வளவு சிறப்பிற்குரியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை இந்த துல்ஹஜ் 10 பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது, அல்லாஹ்விற்கு ரொம்ப 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 பிடித்தமான, அவனுக்கு ரொம்ப நெருக்கமான 10 நாட்கள் அமல்கள் இருக்கின்றன. அந்த அமல்கள் இந்த 10 நாட்களின் அமல்கள் தான் சொல்லி சொல்லுவாங்க. அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான, அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான, அஹப்புல்லா அஹப்பு இலல்லா. அப்போ ஒரு சஹாபி கேட்பாரு, யா ரசூலல்லாஹ் ஜிஹாதை விடவான்னு சொல்லி கேட்பார். ஜிஹாதை விட சிறந்ததா இது? ஒரு மனிதன் போருக்காக செல்லக்கூடிய, அல்லாஹ்வின் மார்க்கத்தை காப்பதற்காக செல்லக்கூடிய ஜிஹாதை விட சிறந்ததா அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, ஆமா ஜிஹாதை விட சிறந்தது தான். ஆனா என்ன, ஒருவர் அல்லாஹ்விற்காக பொருளை தியாகம் செய்து தன்னுடைய மேலான உயிரையும் அந்த நேரத்தில் கொடுத்துட்டார். ஜிஹாதுக்கு போறாரு, ஜிஹாதுக்கு போயிட்டு வெற்றி வாகை சூடி வந்தவர் இருக்கிறார் பாருங்க, அவர் இல்ல, போறாரு, போனவர் தன்னுடைய உயிரையே கொடுத்துட்டார், ஜிஹாது செஞ்சிட்டார், மொத்தமா தியாகம் பண்ணிட்டார், இறந்து போயிட்டார். அவரை விட சிறந்ததான்னா அவரை விட சிறந்தது கிடையாது, அவன் தான் சிறந்தவன். அல்லாஹ்வின் பாதையில போய் உயிரையே கொடுத்துட்டானே, உயிர் கொடுத்த பிறகு உலகத்துல வேற என்ன இருக்கு? அதை விட சிறந்ததுன்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஜிஹாதை விட சிறந்தது எந்த ஜிஹாத்? போறாரு, போய் வெற்றி வாகை சூடிட்டு வந்துட்டார், அவருடைய உயிருக்கோ உடலுக்கோ எந்த சேதாரமும் இல்லை. அவர் போனார், வெற்றியை பெற்றார், சக்சஸ் அடைந்தார், வந்து விட்டார்.
இவரை விட எது சிறந்தது? இந்த 10 நாட்கள் சிறந்தது. அதனால மறந்து விடக்கூடாது, மறந்தும் இருந்து விடக்கூடாது. இந்த 10 நாட்களை நாம் அந்த 10 விரல்களை வைத்து பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னென்ன அமல்கள் என்று இந்த உலகத்தில் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினானோ, முக்கியமாக குறிப்பாக உங்கள் கண்களுக்கான வேலை ஆரம்பம், உங்கள் கண்களுக்கான வேலை ஆரம்பம். உங்கள் கண்கள் அல்லாஹ்வை நினைத்து நினைத்து நெகிழ்ந்து அழ வேண்டும். அல்லாஹ்வை நினைத்து அழுவது ஒரு பக்கம் இருந்தாலும், தான் செய்த கடந்த கால இருட்டு பாவங்கள், கசப்பு பாவங்கள் இருக்கிறதல்லவா, அதை நினைத்து அழ வேண்டும். இந்த ரெண்டையும் தொடர்படியாக இந்த 10 நாட்களும் செய்து வர வேண்டும். ஏனென்றால் இந்த 10 நாட்கள் அல்லாஹ்விற்கு ரொம்ப உகந்ததாக இருக்கிறபடியால் நீங்கள் செய்யக்கூடிய அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் மிக பெரும் நெருக்கத்தை பெற்று, நீ அப்துல்லாவாக இருக்கலாம், இப்ராஹிமாக இருக்கலாம், ஆமினாவாக இருக்கலாம், ஃபாத்திமாவாக இருக்கலாம், இந்த 10 நாட்கள் தொடர்படியாக நீ அழக்கூடிய அழுகையும் நீ செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளும் அமல்களும் அல்லாஹ்விற்கு நெருக்கமானவனாக, அல்லாஹ்விற்கு நெருக்கமானவளாக ஆக்கிவிடும் என்பதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக, நம் குடும்பத்தாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, ஏன் இந்த அளவுக்கு இந்த நாட்கள் விமரிசையாக கூறப்பட்டிருக்கின்றன? ஏன் இவ்வளவு வேல்யூபிள் இந்த 10 நாட்களுக்கு சொல்லி பார்க்கும்போது, அதில் பெரிதாக நாம் அலட்டிக்கொள்ள தேவையே இல்லை. சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற அந்த தியாகியின் வாழ்க்கையின் பிம்பம் இந்த 10 நாட்கள், அவங்களுடைய தியாகத்தின் பிம்பம் இந்த 10 நாட்கள். இந்த 10 நாட்கள் தான் எல்லாம் நடந்தது. அவர் வாழ்க்கையில் என்னென்ன அல்லாஹ்விற்காக பெரும் தியாகத்தோடு செய்தாரோ அது அனைத்துமே இந்த துல்ஹஜ்ஜில் தான் நடந்தது. அதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறப்பித்திருக்கலாம். எப்படி உலகத்தின் மாந்தரை நேசராக்கி கொள்ள, உலகத்தின் மாந்தரை நண்பனாக்கி கொள்ளாத இறைவன் ஒரே ஒரு மனித ஜீவனை தனக்கு நண்பர் என்று சொல்கிறானோ, ஹலீலுல்லா என்று சொல்கிறானோ, எனக்கு நேசம் பெற்றவர், என்னுடைய நெருக்கம் பெற்றவர் என்று சொல்கிறானோ, அப்படிப்பட்ட ஹஜரத் இப்ராஹிம் சிறப்பு பெற்றதால் அவர் காட்டிய அந்த வழிகள் அமல்கள் இந்த நாளில் நடக்கிறதுனால இந்த நாளும் சிறப்பு பெற்றது, இந்த நாளும் சிறப்பு பெற்றது என்று சில பேர் சொல்றாங்க சகோதரர்களே. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஆச்சரியத்தை நான் சொல்றேன். இந்த துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்கள் இருக்குது பாருங்க, உலகத்தில் உங்களுக்கு காட்டப்பட்ட ஒரு இஸ்லாமியன் செய்யக்கூடிய அத்தனை அமல்கள் இதுல வந்துடும். அத்தனை அமல்கள் இந்த 10 நாள்ல செஞ்சிருவோம். நம்ம தொழுக கண்டிப்பா, பெருநாள் தொழுக வாஜிபு வந்துருச்சா, நோன்பு 2வது கடமை நோன்பு அது வந்துடும். இந்த இடத்துல நோன்பு வந்துடும், ஜகாத் என்ற தர்மம் வந்துடும். எப்படி வரும்? குர்பானி என்ற முகத்தில் வரும், குர்பானி என்ற முகத்தில் வரும். பொருளாதார தர்மம் அப்படின்னு சொல்லி ரமலான்ல நம்ம சொல்றோம் இல்லையா, அதே போல வேறு வகையான ஒரு தன்னிடம் இருந்திருக்கக்கூடிய செல்வத்தை வேறு ஒரு முகத்தில் கொடுக்கக்கூடியது குர்பானி. இந்த குர்பானியும் இதுல வந்துடும், தர்மமும் வந்துடும். நான் சொன்னது போல தொழுகையும் வந்துருது, நோன்பு வந்துருது, தர்மமும் வந்துருது இந்த நாள்ல. அதுக்கப்புறமா துஆ திக்ர் இருக்குது பாருங்க, அல்லாஹ்வுக்கு ரொம்ப உகந்தது. திக்ர் செய்பவனை அல்லாஹ் தஆலா தனக்கு நெருக்கமானவனாகவே வைத்திருக்கிறான். அவன் நாவு அசைந்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அவனோடு இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட திக்ர் இதுல வந்துடும். என்ன திக்ர்? என்ன திக்ர்? லிதுகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும், அல்லாஹ்வை பெருமைப்படுத்த நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். இதை விட சிறந்த திக்ர் உலகத்தில் இருக்கிறதா? இதை விட சிறந்த திக்ர் உலகத்தில் இருக்கிறதா? அல்லாஹு அக்பர் என்ற மகத்தான இறைவனின் மகத்துவத்தை, இறைவனின் பேருண்மையை, பெருமையை பறைசாற்றக்கூடிய அல்லாஹு அக்பர் இதில் இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர ஆண்டவனே கிடையாது என்ற அந்த மிகச்சிறந்த தௌஹீதிய கலிமா, ஏகத்துவ கலிமா இதில் இருக்கிறது சகோதரர்களே. இப்போது நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 10 நாட்கள் ஏன் இவ்வளவு சிறப்பிற்குரியது, ஏன் இவ்வளவு சிறப்பாக இதை வைத்திருக்கிறான், கண்ணாடி பேழையில் பாதுகாக்கிறான் என்பது உங்களுக்கு புரியும் சகோதரர்களே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஹஜ்ஜு, இஸ்லாத்தின் கடமையில் அடுத்து என்னதான் வருது? ஹஜ்ஜு. ஹஜ்ஜு இந்த நாள் தான் அஷ்ரா, 10வது நாள் தான் ஹஜ்ஜுடைய நாள். அந்த நாளில் நம்ம நோன்பு இருக்க முடியாது. 9வது நாள் அரஃபாவுடைய நாள், அவங்களுக்கு பெருநாள். அந்த நாளில் நம்ம என்ன செய்ய முடியாது, நோன்பு இருக்க. 10வது நாள் நமக்கு பெருநாளாக இருக்கிறதுனால 10 தான் ஹஜ்ஜு. அந்த 10
நாட்களுமே ஹஜ்ஜுடைய அமல்கள் தொடர்படியாக இருந்து கொண்டே இருக்கும் சகோதரர்களே. முஸ்தலிஃபா, அரஃபா எல்லா அமல்களுமே இந்த 10 நாள்ல வந்துடும். ஹஜ்ஜுடைய கிரிகள் அனைத்துமே இந்த துல்ஹஜ்ஜினுடைய 10 தினங்கள்ல முடிஞ்சு போகும். அதுக்கு பிறகெல்லாம் உம்ரா தான், அதுக்கு பிறகெல்லாம் எக்ஸ்ட்ரா உள்ள அமல்கள் தான். 10 நாள் தான் ஹஜ். ஹஜ் பெருநாள் அவங்களுக்கு முடிஞ்சதோட எல்லாம் முடிஞ்சிடும், எல்லாமே முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு எக்ஸெட்ரா அவங்களுடைய அமல்கள் செய்துட்டு ரசூலுல்லாஹ்வை ஜியாரத் செஞ்சுட்டு வந்துருவாங்க. அப்ப எல்லா கடமைகளுமே ஒருங்கே ஒரு சேர குவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நாளில். தர்மம், நோன்பு, தொழுகை, கலிமா, துஆ, திக்ர், ஃபிக்ர் அனைத்தும் இந்த புனிதமான நன்னாளில் சகோதரர்களே எல்லாமே சேர்ந்தார் போல குவிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த நாளை சாதாரணமாக நினைத்து கடந்து விடக்கூடாது. ஏதோ 10ல் 11 அப்படின்ற மாதிரி போயிடக்கூடாது சகோதரர்களே. முக்கியமாக அதிமுக்கியமாக குர்பானி கொடுக்க வேண்டிய கடப்பாடு உள்ளவர்கள் கண்டிப்பாக குர்பானி கொடுத்துதான் தீர வேண்டும். குர்பானிக்கும் ஜக்காத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஜக்காத்து கொடுக்கக்கூடிய நிலைமையில் உள்ளவர் தான் குர்பானி கொடுக்கணும் அப்படின்றது இல்லை. குர்பானி என்பது வேற, ஜக்காத் என்பது வேற. ஜக்காத் ஒரு அளவீடாக சில உலமாக்கள் சொல்றாங்க. ஆனால் அதே சமயத்தில் அவர் குர்பானி கொடுப்பதற்கு சக்தி இருக்கிறது. நான் ஜக்காத்து கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் குர்பானி கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். நீ ஜக்காத்து கொடுக்கல, ஆய்க்கில்ல, நீ எப்படி குர்பானி கொடுக்கலான்னு அல்லாஹ் கேட்க போறதில்லை. அது அல்லாஹ் தஆலா மெச்சுவான். ஒரு ஏழை குர்பானி கொடுக்கிறது அல்லாஹ்விற்கு ரொம்ப 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 ஓப்பானது. வாழ்க்கையில் அடிமட்ட நிலையில் இருக்கக்கூடியவன் தியாகத்தோடு இறைவனுக்காக செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் 2ஆக பார்க்கிறான். 1ஆக அல்ல, 2ஆக பார்க்கிறான். ஏன்னா பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலை அல்லவா. பொருளாதாரத்தில் வறிய நிலையில் இருக்கக்கூடியவன் தன்னிட்ட உழைத்து தன் இரத்தத்தை வியர்வையை சிந்தி தனக்காக ஒரு ஆடையோ, தனக்காக ஒரு மாடையோ, தனக்காக ஒரு ஒட்டகத்தையோ அல்லது கூட்டு குர்பானியையோ கொடுக்கின்ற அந்த பாங்கை, அந்த மனதை அல்லாஹு தஆலா நேசிக்கிறான். அதனால் அவன் ஏழையாக இருக்கிறான், ஜக்காத்தே அவனுக்கு கடமை இல்லை, இவன் ஏன் குர்பானி கொடுக்கணும் அல்லாஹு தஆலா தட்டி விடுறதில்லை. அதை முத்தி வாங்குகிறான் சகோதரர்களே, அதை முத்தம் கொடுத்து வாங்குகிறான் சகோதரர்களே. அதனால் குர்பானி அனைவரும் கொடுக்க நியத் செய்ய வேண்டும். குர்பானியை கொடுக்க மறந்தோமேயானால், குர்பானி கொடுப்பதற்கு சக்தி இருந்தும் கூட குர்பானியை கொடுக்கவில்லை என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி வேற எங்கேயாவது சொன்னாங்களான்னு தெரியல, சொல்லுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய முஸல்லாவை அவன் நெருங்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பெருநா தொழுகைக்காக தன்னை சிங்காரிச்சுக்கிட்டு மற்ற மூமின்கள் வருவது போல அவன் வரக்கூடாது, நம்முடைய முஸல்லாவை நெருங்கக்கூடாது, அவன் பள்ளிவாசலுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு அர்த்தம், ஈதுகாவில் நுழையக்கூடாதுன்னு சொல்லி அர்த்தம். அப்ப எவ்வளவு பெரிய வார்த்தை அது. குர்பானி கொடுப்பதற்கு சக்தி இருக்குது, அல்லாஹ் நல்ல பரக்கத்தை கொடுத்துருக்கிறான், ஆனாலும் குர்பானி கொடுக்க மாட்டான். அப்படின்னா எப்படி விட முடியும்? அதனால அவனுடைய அமல்கள் பெரிதாக மதிக்கப்படுவதில்லை, அவன் தூரமாக்கப்பட வேண்டியவன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த நிலைப்பாட்டிலிருந்து அல்லாஹ் நம் சமூகத்தை பாதுகாப்பானாக. இந்த நாளையில் அடுத்து செய்யக்கூடிய அமல்கள் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, இந்த நாளில் அதிகமாக தஹலீல் செய்யுன்னு சொல்லுவாங்க. அதிகமாக, மிக அதிகமாக அல்லாஹ்வை தஹலீல் தஹ்மீத் செய்து கொண்டே இரு, தக்பீரை சொல்லிக்கிட்டே இரு, தல்பியாவை சொல்லிக்கொண்டே இரு. நீ ஹாஜியா ஆகிறதுக்கு கூட ஒருவேளை அது ஒரு முஸ்தீபாக இருக்கலாம். என்றைக்குமே நான் சொல்வதுண்டு, கஸாலி ரஹ்மத்துல்லாஹி ஒரு குறிப்பிட்ட கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபில் ஒரு சின்ன இது ஒன்றை பதிவு செய்வாங்க. பிளாட்பார வியாபாரி ஒருத்தன், பிளாட்பார வியாபாரின்னு சொன்னா ஒரு சில வியாபாரங்களை நீங்க பார்த்துருக்கலாம். அவங்க நீங்க போய் இந்த பொருள் என்ன விலைன்னு சொல்லி கேட்க தேவையில்லை, அவனே விலையை சொல்லி கூவி வித்துக்கிட்டு இருப்பான். எப்படி விற்பான்னு சொன்னா, எதை எடுத்தாலும் 10 ரூபா, எதை எடுத்தாலும் 10 ரூபா, எதை எடுத்தாலும் 10 ரூபா, எதை எடுத்தாலும் 20 ரூபா, எதை எடுத்தாலும் 20 ரூபா, எதை எடுத்தாலும் 100 ரூபா, எதை எடுத்தாலும் 100 ரூபான்னு அவன் வாய் தசுபி செஞ்சுக்கிட்டே இருக்கும். அவன்கிட்ட நீங்க விலையெல்லாம் கேட்கணுன்ற அவசியமே இல்லை, எதை எடுத்தாலும் 10 ரூபா, எதை எடுத்தாலும் 20 ரூபா அப்படின்னு வித்து கொண்டிருப்பான். அப்போ அவன்கிட்ட இஸ்ராயில் வந்தார், மலக்குல் மௌத் வந்தார் உயிரை வாங்கறதுக்காக வந்தவர். அவனுடைய உயிரை நான் வாங்க போறேன்னு சொல்லும் போது அந்த வியாபாரத்தில் எப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்தினானோ அதே போல வீணா போனவன் மலக்குல் மௌத்தையும் பயன்படுத்தானா, நீ உயிரை எடு, எதையாவது ஒன்று எடு, ஆனா எதை எடுத்தாலும் 10 ரூபா கொடுத்துட்டு எடு அப்படின்ற மாதிரி.
அவங்க என்னதுக்காக இந்த உருவகத்தை சொல்றாங்கன்னு சொன்னா அற்புதமா ஃபிட் பண்றாங்க பாருங்க. தன் வாயில இப்படி ஒரு ரொட்டேஷன் செஞ்சு கொண்டே இருக்கக்கூடியவன், அவன் மௌத்தா போகக்கூடிய நேரத்தில் யாரும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல தேவையில்லை, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுப்பா அப்படின்னு சொல்ல தேவையில்லை. ஏன்? அவன் வாழ்க்கையின் ஒட்டுமொத்த ரொட்டீனுமே அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், தஹ்மீத், தஹலீல் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கம், ஒரு உயிர் மூச்சு. அவனுக்கு அந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. அதே போல சகோதரர்களே, உங்களுடைய துஆவில நீங்கள் பெரும்பாலும் நீங்க இப்படி துஆ செய்யுங்க, பணத்தை கொடு, காசை கொடு, வசதியை கொடு, வாய்ப்பை கொடு, வீட்டை கொடு, வாசலை கொடு, சொத்தை கொடு, சொகத்தை கொடுண்டு நீங்க கேட்கறதுக்கு பதிலா அல்லாஹ்விடத்தில் நீங்க இப்படி டெக்னிக்கலா கேளுங்க, என்ன ஒரு ஹாஜியாக்குன்னு கேளுங்க. இந்த 10 நாள் நீ எப்படி கேட்கணும்? என்ன நீ ஒரு ஹாஜியாக், என்ன மௌத்தாக்கிடாத, உன் காபாவை பார்க்காமல் என் கண்கள் மூடிவிடக் கூடாது, என் உடல் சடலமாகிவிடக் கூடாது. இப்படி கேட்டு பாருங்க, எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வந்துவிடும். காபாவும் வந்துவிடும், ஹஜ்ஜும் வந்துவிடும். ஹஜ்ஜுக்கு தேவையான, ஹஜ்ஜுக்கு எப்படி போவீங்க? இங்க இருந்து கண்ணை பொத்தினோன்னு மக்காவுக்கு போய் நின்றுவோமா? சுலைமான் நிக்கிற மாதிரி நிக்க முடியாது. பணம் வேணுமா இல்லையா? அந்த பணத்தை என்ன செய்வான்? கேட்டுக்கிட்டே கிடக்குறான்பா. அவன் கேட்ட மாதிரி எதை எடுத்தாலும் 10 ரூபான்னு கேட்கிற மாதிரி எதை எடுத்தாலும் ஹஜ்ஜுன்னு கேட்டு கிடக்குறான். கொடுத்துருவோமே அப்படின்னு சொல்லி கொடுத்துருவான். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அல்லாஹ்வுக்கு ஏழை, இவன் எங்கப்பா போறான்? இவன் ஒரு ஓரஞ்சாரத்தில் ஒரு மளிகை கடையை வச்சுக்கிட்டு பெட்டி கடையை வச்சுட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். இவனா ஹஜ்ஜுக்கு போறான் அப்படின்னு அல்லாஹ் நம்மள மாதிரி நினைப்பானா? உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மாமா மச்சான் நினைப்பான், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஃப்ரெண்டு நினைப்பான், உங்கள்கிட்ட அங்கேயும் இங்கேயும் பேசிக்கிட்டு திரிறான் பாருங்க, அவன் நினைப்பான் உங்களுக்கு ஹஜ் செய்ய முடியாதுன்னு சொல்லி. ஆனா அல்லாஹ்விற்கு அந்த இலக்கணம் உள்ளதா? இல்லை சகோதரர்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இலக்கணங்களை உடைத்தெறிந்து, உலகத்தினுடைய அந்த இயற்கைகளையும் அடிப்படைகளையும் உடைத்தெறிந்து அதிசயத்தக்க விதத்தில் ஒரு அடியானுக்கு அருள்பாலிக்க நினைத்தானேயானால் அதை தடை செய்ய எது இருக்கிறது? யார் இருக்கிறார்கள்? அல்லாஹ் தஆலா அருள் செய்வான், செல்வத்தையும் தருவான், செல்வத்தோடு கூடிய காபாவையும் தருவான், காபாவோடு கூடிய முஹம்மது ரசூலுல்லாவையும் உங்களுக்கு தந்து விடுவான், மதீனாவினுடைய பாக்கியத்தையும் உங்களுக்கு தந்து விடுவான். அல்லாஹ்விடத்தில் இப்படி கேளுங்கள், இறைவா என்னை ஒரு ஹஜ்ஜுக்குரியவனாக ஆக்கு, என்னை ஒரு ஹாஜியாக ஆக்கு. உலகத்தில் நான் பிரிந்து போகும்போது உன்னால் ஹாஜி அப்துல்லா என்று கூப்பிடப்பட வேண்டும். உலகத்தில் கூப்பிடுறது இல்லை, உலகத்தில் துண்டை போட்டு ஹாஜி வாங்க அப்படின்னு கூப்பிடுறது இல்லை. நீ கூப்பிடணும், என்ன ஹாஜி அப்துல்லான்னு என்ன கூப்பிடணும், ஹாஜி இப்ராஹிம் என்ன கூப்பிடணும், ஹாஜி முஸ்தபான் என்ன கூப்பிடணும், ஹாஜி இமாமுத்தீன் என்று என்ன கூப்பிடணும், ஹாஜி மீரான் என்று என்னை கூப்பிட வேண்டும். அந்த தௌஃபீக் எனக்கு கொடு, அந்த தௌஃபீக்கை கொடு. நீ பாராட்ட வேண்டும், நீ என்னை ஹாஜி என்று அழைக்க வேண்டும், நீ என்னை ஆலிம் என்று அழைக்க வேண்டும், நீ என்னை கொடை வல்லல் என்று அழைக்க வேண்டும். அப்படி செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையை, மனதை இப்படி தூய்மைப்படுத்துங்க. நீ 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 என்னை அழைக்க வேண்டும், உன்னிடத்தில் நான் பெருமையோடு நிற்க வேண்டும். அப்படி கேளுங்க அல்லாஹ்விடத்தில். உலகத்தின் பெருமையும் உலகத்தின் கௌரவமும் உலகத்தின் அடையாளங்களும் மண்ணாய் போனது, அழிந்து போகக்கூடியது, அழுகி போகக்கூடியது. அல்லாஹ்வின் அங்கீகாரம் சாதாரணப்பட்டதல்ல, உயர்ந்தது, என்றும் அழியாதது, ஆணித்தரமானது, ஆழமானது. சகோதரர்களே, அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த நன்னாளில் என்னென்ன நியாமத்துக்கள் வானுலகத்தில் இருந்து இறங்குகிறதோ அது அனைத்தையும் அல்லாஹ் நமக்கும், நம்முடைய வீடு வாசல் சொத்து சுகங்கள் முற்றங்கள் நம்முடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் கிடைக்க செய்வானாக. நம் முன்பின் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து இந்த துல் ஹஜ்ஜில் மிகச்சிறந்த நற்கூலியை தருவானாக. ஒன்றை, ஒரு அதிமுக்கியமான ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்போ நீங்கள் குர்பானி கொடுப்பதற்கு நியத்து பண்ணிட்டீங்களோ அப்போதிலிருந்து இன்ஷா அல்லாஹ் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், பிறந்த மாத்திரத்தில் இருந்து முடியையோ நகத்தையோ எடுத்து விடக்கூடாது. அது தடுக்கப்பட்டிருக்கிறது. முடியோ நகமோ அதை வேகமாக கூட என்ன செய்யக்கூடாது, தலையை சொரிஞ்சு முடி கீழே கொட்டுற மாதிரி சொரிஞ்சிடக்கூடாது. அதே போல் வேகமாக தலையை என்ன செய்யக்கூடாது, தோட்டக்கூடாது, முடி உதறக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், அந்த ஹஜ்ஜை நீங்கள் குர்பானியை கொடுக்கின்ற வரைக்கும், ஐயாமு தஷ்ரீக்குடைய நாள் இருக்கிறது இல்லையா, பெருநா வரைக்கும் நினைச்சுக்கிறாதீங்க, தப்பாக விளங்கிடுறீங்க. பெருநா தொழுகைக்கு போகும்போது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இல்லை. நீங்க குர்பானி கொடுக்கின்ற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, தலைமுடியையோ நகத்தையோ என்ன செய்யக்கூடாது, எடுத்து விடக்கூடாது. இன்னும் சில மேலதிக தகவல்களை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் பார்க்கலாம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.